ஜெம் டிவி நேயர்களுக்கு காலை வணக்கம். சுக்லாம் பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயே சர்வ விக்னோபசாந்தயே. குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குருவே நமः. சரஸ்வதி நமஸ்துப்யம் வரதே காமரூபிணி வித்யாரம்பம் கரிஷ்யாமி சித்தித் பௌத்வே சதா. இன்று நாள் திங்கட்கிழமை, சோபகிருது வருடம் தை மாதம் 1வது நாள், ஆங்கில தேதிப்படி என்று பார்க்கும் பொழுது இன்று ஜனவரி மாதம் 15வது நாள் 2024. இன்று காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை ராகு காலம். இன்று காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை யமகண்டம். இன்று காலை 6:30 மணி முதல் 7:30 மணி வரை நல்ல நேரம். பின்பு மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை நல்ல நேரம். இன்று யாருக்கு சந்திராசிரமம் என்று பார்க்கும் பொழுது பூசம் மற்றும் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராசிரமம், மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். இன்றைய கிரக நிலைகளை பார்க்கலாம். மேஷ ராசியில் குரு பகவான் சஞ்சரிக்கின்றார்கள். கன்னியில் கேது பகவான் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்றார்கள். மீனத்தில் ராகு பகவான் சஞ்சரிக்கின்றார்கள். விருச்சிக ராசியில் சுக்கிர பகவான் சஞ்சரிக்கின்றார்கள். தனுர் ராசியில் இன்று செவ்வாய் மற்றும் புதன் பகவான் மட்டும் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இன்று சூரியன் மகர ராசியில் சஞ்சரிக்கின்றார்கள். இன்று தினத்தில் சனி பகவான் கும்பத்தில் சஞ்சரிக்கின்றார்கள். இன்றைய தினத்தில், அதாவது கும்பராசி, அங்கே சனி பகவான் ஆட்சி பெறுகின்றார். சந்திரன் அவிட்டம் மற்றும் சதயம் இவ்வாறு நட்சத்திரம் வரும்பொழுது இன்று சதயம் மற்றும் புரட்டாதி நட்சத்திரத்தில் சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கின்றார். மீனராசியில் ராகு பயணம் செய்து கொண்டிருக்கின்றார். நாம் தொடர்ந்து என்ன பேசிக்கொண்டு வருகிறோம் என்று பார்த்தீர்கள் என்றால், தினமும் ஒரு ஜோதிட துளிகள்ல சில முக்கியமான செய்திகளைத்தான். அந்த வகையிலே நாம் பார்க்க இருப்பது அதுதாங்க. அதாவது தொடர்ந்து ஒவ்வொரு பாவங்களை பற்றி பேசி வருகிறோம். அந்த வகையிலே நாம் பார்க்கக்கூடிய பாவம் 9வது பாவம் என்று சொல்வார்கள். அது என்ன 9வது பாவம், எப்படி தெரிந்து கொள்வது என்று நீங்கள் அறிய முயன்றால், மேஷ ராசி முதல் மீன ராசி வரைக்கும் உள்ள லக்னங்களுக்கு 9வது ஸ்தானங்கள் என்ன என்பதை இப்பொழுது விரிவாக விளக்குகிறேன். மேஷ ராசிக்கு 9வது இடம் என்று சொல்லக்கூடிய இடம் தனுர் ராசி. அதாவது அந்த 9வது பாவத்தினை பற்றி பிறகு பேசலாம். தொடர்ந்து இதை பற்றி தொடர்ந்து பேசிக்கொண்டு வருகிறேன். மேஷ ராசிக்கு 9வது இடம் நான் இப்ப சொன்னேன் அல்லவா, தனுஷ் ராசி. இந்த ராசிகள் தான் அவர்களுக்கு 9வது பாவமாக கருதப்படுகிறது. அந்த மேஷ ராசி லக்னமாக இருந்தால் மிக சிறப்பு. ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த 9வது இடம் என்று சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானத்தின் இடம் எது என்று பார்த்தீர்கள் என்றால் மகரம். மகரத்துல பார்த்தீங்கன்னா, அதாவது ரிஷபராசிக்கு 9வது இடம் மகரம். அந்த வீட்டு அதிபதியினுடைய நிலை மற்றும் அந்த இடத்தில் பிரவேசிக்கக்கூடிய கிரகங்களை பற்றின விஷயங்கள், அந்த பாவத்தில் நிற்கக்கூடிய கிரகங்களை பற்றின விஷயங்கள், இவ்வாறு அனைத்து விஷயத்தையும் நாம் நன்கு ஆராய முடியும். அதன் காரணமாக இன்று, அதாவது நம்ம இந்த 9வது ஸ்தானத்தை பற்றி தொடர்ந்து பேசிக்கொண்டு வருகிறோம். அந்த இடம் ஆராய்ச்சி செய்யக்கூடிய இடம் சொல்வார்கள். பொதுவாகவே பாக்கியஸ்தானம் என்ற அந்த பெயரிலேயே பாக்கியங்கள் உள்ளது. ஒருவருடைய ஜாதகத்தில் பாக்கியஸ்தானம் என்பது 9வது இடம் என்று சொல்லக்கூடிய இடத்தில் தான் உள்ளது. அந்த ஸ்தானங்கள் நன்றாக இருந்தால் நிச்சயமாக தந்தையாருடன் சண்டை போட மாட்டோம், அல்லது தந்தையார் இறக்க மாட்டாங்க. இது மாதிரி பல விஷயங்கள், செய்திகள் அதிலே கொண்டுள்ளது. ஏன்னால் அது பிதிருஸ்தானம் என்றும் சொல்வார்கள் 9வது இடத்திலே, தர்மஸ்தானம் என்று சொல்வார்கள் 9வது இடத்திலே. அவ்வாறான
அருமையான ஒரு ஸ்தானத்தில் உள்ள சில விஷயங்களை பற்றி தான் இங்கு விரைவிக்கிறேன். சரி, ரிஷபராசிக்கு 9வது அதிபதி, ஐ மீன் ரிஷபராசி, ரிஷப லக்னத்துக்கு 9ஆம் அதிபதி என்று பார்த்தீங்கன்னா மகர ராசி. மிதுன ராசிக்கு 9வது பாவம் என்பது பார்த்தீங்கன்னா கும்பராசிங்க. சரி, கடகராசிக்கு 9ஆம் பாவம் என்பது எது? மீன ராசி. இவ்வாறு கடக லக்னமாக வந்தால் அல்லது ராசியாக வந்தால் பாக்கிய 9வது இடம் என்று சொல்லக்கூடிய இடம் மீன ராசியை தருகிறது. சிம்ம ராசிக்கு 9வது ஸ்தானம் எது என்று பார்த்தீர்கள் என்றால் மேஷராசி. கன்னி ராசிக்கு 9வது ஸ்தானம் எது என்று பார்த்தீர்கள் என்றால் ரிஷபராசி. துலாம் ராசிக்கு 9வது பாவம் எது என்று பார்த்தீர்கள் என்றால் மிதுன ராசி. மகர ராசிக்கு 9வது இடம் என்று சொல்லும் பொழுது கன்னி ராசியாக வருகிறது. அவ்வாறே கும்பராசிக்கு 9வது இடம் என்று சொல்லக்கும் பொழுது துலாம் ராசியாக வருகிறது. மீன ராசிக்கு 9வது பாவமாக வரும் பொழுது நீங்க நினைச்சு பாருங்க, எங்க இருந்து எதுன்னு பார்க்கும்பொழுது விருச்சிக ராசி வருது. மீன ராசிக்கு 9ஆம் பாவம் விருச்சிகம், கும்பராசிக்கு 9ஆம் பாவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா துலாம் ராசி வருது. இவ்வாறு 12 ராசிகளுக்கு வைத்துக்கொண்டு அந்த ராசியை லக்னமாகவோ அல்லது ராசியாகவோ வைத்துக்கொண்டு அங்கிருந்து 9வது இடம் தான் முக்கியமான இடம், பாக்கியஸ்தானம் என்று சொல்வார்கள். இந்த ஸ்தானம் பிதிர்ஸ்தானம் என்றும் சொல்வார்கள். பொதுவாக ஒரு மனிதனுக்கு பாக்கியஸ்தானம் மிக சிறப்பாக இருந்தால் அவன் எளிமையாக பணத்தை ஈட்டுவான், நல்ல ஒரு அதிர்ஷ்டக்காரன் என்று சொல்லுவாங்க. திடீரென்று டக்கு டக்கு டக்குன்னு பெரிய ஆளாகி போயிட்டே இருப்பாங்க. இவ்வாறு பலவிதமான விஷயங்கள் எல்லாமே இந்த பாக்கியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடம் ரொம்ப முக்கியமானதாக கருதப்படுது. வெளிநாடு சம்மந்தப்பட்ட இடத்திற்கு போயிட்டு வருவதற்கு இந்த பாக்கியஸ்தானம் தான் முக்கியமாக உறுதுணையாக இருக்கிறது. PhD என்று சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் படிக்கணும்னா அந்த பாக்கியஸ்தானம் சிறப்பாக இருக்க வேண்டும். ஒரு டிகிரிக்கு அடுத்த டிகிரி படிக்க வேண்டும் என்றாலே இந்த ஸ்தானங்கள்லாம் மிகவும் பலப்பட்டால் மட்டும்தான் அதெல்லாம் நடக்குங்க. இன்றைய தினத்தில் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து இந்த பாவங்களை பற்றி பேசிட்டோம். அது கூட முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா பிதுர்ஸ்தானம் சொல்வார்கள், பாக்கியஸ்தானம் சொல்வார்கள். அங்கே இருக்கக்கூடிய கிரகங்களை பொறுத்து தான் பல விதங்களில் மாற்றங்கள் நிகழும். வெறும் பாக்கியஸ்தானத்தை வைத்துக்கொண்டே நம் பலன் சொல்ல முடியாது. காரணம், அந்த அதிபதி யார் என்றும் அந்த அதிபதியினுடைய நட்சத்திர சாரம் எது என்றும் அந்த இடத்தில் எந்த கிரகங்கள் வீற்றிருக்கிறது, ஒன்றுக்கு மேற்பட்ட கிரகங்களா, பார்வை இருக்கிறா, இவ்வாறான பல கேள்விகளை நாம் நினைத்து கொண்டு பார்க்கும் பொழுது பாக்கியஸ்தானம் மிக பெரிய அளவிற்கு முக்கியம் வாய்ந்ததாக உள்ளதுங்க. இதன் காரணமாக நீங்கள் அந்த பாக்கியஸ்தானத்தில் உண்டான கிரகங்கள், கடவுளை கூட சொல்லலாம், குலதெய்வ வழிபாடும் என்று சொல்லலாம், அல்லது இஷ்ட வழிபாடும் சொல்லலாம். இவ்வாறான வழிபாட்டிற்கும் இந்த பாக்கியஸ்தானம் மிக அவசியம். இந்த பாக்கியஸ்தானத்தை பற்றி நம்ம தொடர்ந்து பேசிக்கொண்டு வருகிறோம். சரி, இவ்வாறான அற்புதமான ஒரு ஸ்தானம் அருமையாக இருந்தால் நிச்சயமாக அவர்களுக்கு பேரும் புகழும் வருவது உறுதி. மல்டிமில்லியனியர் என்ற அளவிற்கு பெரிய அளவில் அவர்கள் சொசைட்டியில் பேசப்படுவார்கள், அல்லது தொழில் மற்றும் அவருடைய பொருளாதாரத்திலும் மிக அருமையாகவே இருக்குங்க. சரிங்க, வாங்க ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாங்க. உங்கள் ராசிக்கு அதாவது செவ்வாய் பகவான் மிக அருமையாகவே வீற்றிருக்கின்றார் மற்றும் சந்திரனுடைய நிலையும் இன்று லாபஸ்தானத்தில் உள்ளதால் பலவித நன்மைகள் நிச்சயமாக நிகழும். குறிப்பாக உங்களுடைய வயதிற்கு மூத்தவர்கள், சகோதர சகோதரிகளாக இருக்கலாம், அல்லது மகான்களாக இருக்கலாம். உங்களை விட பெரியவர்கள் உங்களுக்கு ஆதரவு தருவார்கள் மற்றும் ஆலோசனையும் தருவார்கள். அவர்கள் சொல்படி நீங்கள் இன்று நடந்தீர்கள் என்றால் நிச்சயமாக உங்களுடைய தொழில் மற்றும் அடுத்த நிலை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு செல்வது உறுதி. இன்றைய தினத்தில் திருமணம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் இனிதே நடைபெறும். பங்கு சந்தைகளில் உங்களுக்கு லாபங்கள் கிடைக்கும். எதிர்பாராத சில காரியங்கள் உங்களுக்கு வெற்றிகரமாக முடியும். உங்களுடைய உபஜயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடத்தில் அதிபதி அந்த புதன் பகவான் பாக்கியஸ்தானத்தில் வீற்றிருப்பது பல விதங்களிலும் மேன்மையை தருகிறது. ஆடிட்டர், அக்கௌண்ட்ஸ், பேங்கிங் செக்டர் அண்ட் ஃபினான்ஸ் செக்டரில் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம்.
இன்று நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் முருகரை பிரார்த்தியுங்கள், நல்லதே நடக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் சிவப்பு மற்றும் வெள்ளை. இந்த நாள் சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாங்க. உங்கள் ராசிநாதன் சுக்கிர பகவான் சப்தமஸ்தானத்தில் தொடர்ந்து வீச்சு கொண்டிருக்கின்றார் மற்றும் தொழில் ஸ்தானத்தில் சந்திரனும் சனி வீட்டில் இருப்பது மிக சிறப்பான ஒரு விஷயம். ஆன்லைன் பிசினஸ் செய்பவர்கள் மற்றும் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் லைன் இருக்கவர்களுக்கெல்லாம் ஒரு சுபேட்சகரமான ஒரு காலகட்டம். ஈவென்ட் டிக்கெட்டிங் இதெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, இமெயில் சேவை செய்பவர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு லாபத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம். உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய அதிபதி மிக அருமையாகவே உள்ளதால் பல விதங்களிலும் தங்களுக்கு ஏற்றமே நிகழும். பணம் ஆங்காங்கே குவிந்திருந்தாலும் நிச்சயமாக வரவேண்டிய பணம் வந்து சேரும். இன்று ஒரு சிலர் வெளியூர் பயணங்கள் மேற்கொள்வார்கள். உங்களுடைய பிள்ளைகள் தங்களுக்கு நற்பெயரை வாங்கி கொடுப்பார்கள். இன்றைய தினம் நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள், அதாவது பெருமாளை வணங்குங்கள், நல்லதே நடக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் பச்சை மற்றும் நீலம். இந்த நாள் சிறப்பாகவே வாழ்த்துக்கள். மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். உங்கள் ராசிக்கு அதாவது புதன் பகவான் சப்தமஸ்தானத்தில் தொடர்ந்து வீச்சு கொண்டிருக்கின்றார். உங்களுடைய களத்திரஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவானும் மிக அருமையாகவே உள்ளார். இதன் காரணமாக தங்களுக்கு, அதுவும் குறிப்பாக ஆசிரியர்கள் மற்றும் ஒரு மகான்கள், ஒரு தெய்வ வழிபாட்டினை சார்ந்தவர்களுக்கு எல்லாமே உங்களுக்கு நல்ல ஒரு அருளை தருவார்கள். அவர்கள் சொல்படியும் நடங்கள். நிச்சயமாக உங்களுக்கு அடுத்த நிலை என்று சொல்லக்கூடிய மேன்மையான நிலை உங்களுக்கு கிடைக்கும். தனாதிபதி என்று சொல்லக்கூடிய அதிபதி யார் என்று பார்க்கும் பொழுது சந்திர பகவான். அவரும் மிக அருமையாகவே வீற்றிருக்கின்றார். பாகிஸ்தானத்தில் இருப்பது உங்களுக்கு எந்த ஒரு சந்திராசிரமம் தினமும் இல்லை என்பதை காட்டுகிறது. மற்றும் இன்று நீங்கள் புதிய தொழில்களை துவங்கலாம் அல்லது முக்கியமான நபரை சந்தித்து உரையாடலாம். அவர்கள் வாயிலாகவும் தங்களுக்கு பலவித மேன்மைகள் நன்மைகள் உண்டாவதற்கு சாத்தியக்கூறுகள் உண்டு. நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் ஸ்ரீனிவாச பெருமாளை மனதார் தியானியுங்கள், நல்லதே நடக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் பச்சை மற்றும் நீலம். இந்த நாள் சிறப்பாகவே வாழ்த்துக்கள். கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாங்க. உங்கள் ராசிக்கு சந்திர பகவான் அஷ்டமஸ்தானத்தில் பிரவேசிக்கின்றார். இதன் காரணமாக சந்திராசிரமம் நிகழ்கிறது. பொதுவாகவே சந்திராசிரமம் என்றாலே நம்ம மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம். அதாவது பயணங்கள் மேற்கொண்டால் அதில் தோல்வியும், நமக்கு பிடித்த நபரால் பிரச்சனைகளும் சண்டைகளும் பெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. இதன் காரணமாக தயவு கூர்ந்து நீங்கள் விட்டு கொடுத்து செல்லுங்கள் மற்றும் கடவுளை மட்டும் பிரார்த்தியுங்கள். இன்றைய நாள் வெளியிடங்களுக்கு செல்லாதீர்கள் என்றுதான் நான் சொல்வேன். காரணம், பயணங்களால் சிறு சிறு காயங்கள் கூட ஏற்படலாம். அதனால் மிகவும் கவனம் தேவை. இன்றைய தினத்தில் நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள், பொதுவாகவே கடகராசி என்பவர்களுக்கு அம்மன் வழிபாடு மிக உத்தமம். அதுவும் இன்று நல்ல ஒரு கருமாரி மாரியம்மனை மனதார தியானிங்கள், நல்லதே நடக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் வெள்ளை மற்றும் பச்சை. இந்த நாள் சிறப்பாகவே வாழ்த்துக்கள். சிம்ம ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். உங்கள் ராசிநாதன் யாருன்னு பார்த்தீங்கன்னா சூரிய பகவான். அவரு பஞ்சமஸ்தானத்தில் செவ்வாய் புதன் பகவானுடன் இணைந்து பஞ்சமஸ்தானத்தில் விட்டிருப்பது மிக அபூர்வமான விஷயம், சந்தோஷமான விஷயம் என்று சொல்லலாம். காரணம், உங்களுடைய ராசி அதிபதியாகவும் சரி, புதன் பகவான் உங்களுடைய தனாதிபதியாகவும் இருந்தாலும் சரி, செவ்வாய் பகவான், இவ்வாறான 3 கிரகங்களும் கூட்டு சேர்க்கையுடன் இருப்பதால் நிச்சயமாக பணவரவுக்கு பஞ்சமில்லை என்று சொல்லலாம். இன்னும் ஒரு சிலருக்கு காதல் கன்சிமிட்டும் என்று சொல்லலாம். ஒரு சிலர் காதலித்தவரையே கைப்பிடிக்கக்கூடிய ஒரு சூழலும் இன்று உண்டாகலாம். பெற்றோர்களுடைய நிலைமை பெரிய அளவில் மாறலாம். இவ்வாறான பல விதங்களிலும் ஏற்றங்கள் உண்டு. இன்று குறிப்பாக கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் மிகவும் கவனம் தேவை. நீங்கள் எதிர்பார்த்த சில காரியங்கள் உங்களுக்கு சாதகமாக அமையும். திருமணம் செய்யாதவர்களுக்கு இன்று திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் பதிவு செய்வதற்கு ஏற்ற நாளாக உள்ளது. இன்றைய தினம் நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் அம்மன் வழிபாடு மிக உத்தமம். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் பச்சை மற்றும் வெள்ளை. இந்த நாள் சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். கன்னிராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாங்க.
உங்கள் ராசி அதிபதி புதன் பகவான் சுகஸ்தானத்தில் செவ்வாய் உடன் சஞ்சரிக்கின்றார். இதன் காரணமாக பல விதங்களிலும் தங்களுக்கு ஏற்றங்கள் நிகழும். பஞ்சமஸ்தானத்தில் சூரிய பகவான் இருக்கின்றார். உங்களுடைய பிள்ளைகளுடைய நடத்தையில் கொஞ்சம் கண்காணிப்பு தேவை. புதன் பகவான் சுகஸ்தானத்தில் இருப்பதால் என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கும் என்று பார்க்கும்போது, வீடு வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நல்லதொரு மாற்றங்கள் நிகழும். ஒரு சிலர் பழைய வாகனத்தை கொடுத்துவிட்டு புதிய வாகனத்தை வாங்குவார்கள். இன்னும் ஒரு சிலர் என்று பார்க்கும் பொழுது புதிய வீடை கட்டுவார்கள் அல்லது இருக்கக்கூடிய வீட்டினை அழகுபடுத்துவார்கள். அதாவது இன்டீரியர் டெக்கரேஷன் என்று சொல்லக்கூடிய ஆல்டர்னேட்டிவும் செய்வார்கள் மற்றும் பழைய வீட்டினை புதுப்பிப்பார்கள். இவ்வாறு வீடு மனை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நல்லதொரு அனுகூலம் உண்டாகும். ஒரு சிலருக்கு இன்று குறிப்பாக பார்த்தீங்கன்னா, அதாவது ரிஜிஸ்ட்ரேஷன் என்று சொல்லுவாங்க இல்லையா, ரிஜிஸ்ட்ரேஷன், பத்திரப்பதவி, அது மாதிரி பல விதங்கள் கூட செய்வதற்கு வாய்ப்புகள் உண்டு. இல்லாவிட்டால் அதுக்குண்டான இந்த வில்லங்கம் பார்ப்பது, ஈசி போட்டு பார்ப்பது மற்றும் டாக்குமெண்ட்ஸ் வெரிஃபிகேஷன், இவ்வாறான விஷயங்கள் எல்லாம் இன்று செய்வீர்கள். இன்றைய தினத்தில் சினிமா துறையில் இருக்கக்கூடிய கலைஞர்களுக்கெல்லாம் நல்லதொரு பட வாய்ப்புகளும் தங்களுடைய படம் திரையில் வருவதையும் நீங்கள் கண்கூடாக காண்பீர்கள். அது தங்களுக்கு அதிகமான வசூலை அளித்தரும். இன்றைய தினத்தில் குடும்பாதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் அவர் உபஜயஸ்தானத்தில் விட்டிருப்பதால் குறுகிய தூர பயணங்கள் மேற்கொள்வீர்கள். இன்று நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் பெருமாளை வணங்குங்கள், நல்லதே நடக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் பச்சை மற்றும் கருப்பு. இந்த நாள் இனி நாளாகவே வாழ்த்துக்கள். துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாங்க. உங்கள் ராசி அதிபதி சுக்கிர பகவான் தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் தொடர்ந்து பயணம் செய்து கொண்டிருக்கின்றார். இதன் காரணமாக புதிய பெண்களினுடைய தொடர்புகள், அறிமுகங்கள் கிடைக்கும். அவர்கள் வாயிலாக தங்களுக்கு வாய்ப்புகள் குவியும். இன்னும் ஒரு சிலருக்கு வீட்டில் சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் நிகழும். தம்பதிகளிடையே விட்டு கொடுத்து செல்வது மிக உத்தமம். உங்களுடைய பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில், கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் மிகவும் கவனம் தேவை. பணம் கொடுத்த பின் வருந்துவதை காட்டிலும் இருக்கும் பொழுதே தக்க வைத்துக் கொள்வது மிக உத்தமம். 2 துறைகளில் இருந்து பணம் வருவதற்கு சாத்தியக்கூறுகள் உண்டு. இன்று வெளியூர் பிரயாணங்கள் மேற்கொள்வீர்கள். அந்த பயணங்கள் பல விதங்களிலும் தங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். இன்றைய தினத்தில் மாணவர்களுக்கு நல்ல ஒரு நினைவாற்றலும் கூடி படிப்பில் ஆர்வம் கூடும். ஒரு சிலருக்கு எதிர்பார்த்த நபரையே திருமணம் செய்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பும் அதிர்ஷ்டமும் கிடைக்கும். இன்று நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் மகாலட்சுமி தாயாரை மனதார தியானியுங்கள், நல்லதே நடக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் பச்சை மற்றும் வெள்ளை. இந்த நாள் சிறப்பாகவே வாழ்த்துக்கள். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாங்க. உங்கள் ராசி அதிபதி செவ்வாய் பகவான் தனஸ்தானத்தில் வீற்றிருக்கின்றார். உங்கள் ராசியிலேயே சுக்கிர பகவான் வீற்றிருப்பது மிக சிறப்பான ஒரு காரியம். புதனுடைய நிலை லாபாதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் தனஸ்தானத்தில் வீற்றிருப்பதால் நிச்சயமாக விருச்சிக ராசி அன்பர்களுக்கு தாங்களுக்கு அதிகபட்சமாகவே பணம் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய கிரகம் மிக அருமையாகவே உள்ளார். இதன் காரணமாக பல விதங்களிலும் தங்களுக்கு நன்மைகள் உண்டு. உங்களுடைய திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயத்திலும் சரி மிகவும் கவனம் கொள்வது நல்லது. தம்பதிகளிடையே வாக்குவாதங்கள் வந்து போகும். கொஞ்சம் விட்டு கொடுத்து சென்றீர்கள் என்றால் தேவையற்ற பிரச்சனையிலிருந்து நீங்கள் தப்பிக்க இயலும். பங்குச்சந்தை தங்களுக்கு லாபத்தை தரும். எதிர்பார்த்த ஒரு நபரை இன்று நீங்கள் சந்திக்க நேரிடும். அவர்களால் தங்களுக்கு பல விதங்களிலும் அனுகூலமாக அமையும். இன்று நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் குரு பகவானை தியானியுங்கள், நல்லதே நடக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் மஞ்சள் மற்றும் பொன்னிறம். இந்த நாள் சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாங்க. உங்கள் ராசிநாதன் குரு பகவான் பஞ்சமஸ்தானத்தில் விட்டிருக்கின்றார் மற்றும் சந்திரனுடைய நிலை உபஜயஸ்தானத்தில் பரவி போய்கொண்டிருக்கிறது. இதன் காரணமாக அதாவது குறுகிய தூர பயணங்கள் மேற்கொள்வீர்கள்.
அந்த பயணங்கள் பல விதங்களிலும் தங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும். அதாவது புதிய நட்புகள் கிடைக்கும், புதிய அறிமுகங்கள் கிடைக்கும், உங்களுடைய தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்திற்கு ஏதுவாக அமையும். இன்று தங்களுடைய நிலை உயரக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் உள்ளது. எதிர்பாராத சில விஷயங்களில் அதாவது உங்களுக்கு நன்மையை தரக்கூடியது உறுதியாகிறது. ஒரு சிலர் வெளிநாடு பயணங்கள் மேற்கொள்வார்கள். வெளிநாடு அதாவது பாஸ்போர்ட் எடுத்தவர்கள் நிச்சயமாக விசா மற்றும் வெளிநாடு செல்வதற்குண்டான வழிவகைகளை நீங்கள் முயற்சி செய்வீர்கள். அது தங்களுக்கு சாதகமாக அமையும். இன்றைய தினத்தில் அதாவது காதல் திருமணம் நடைபெறுவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. திருமணமாகாதவர்களுக்கு நிச்சயமாக உங்களுக்கு பிடித்த நபரையே கை பிடிக்க அதுக்குண்டான திருமண பதிவினை செய்வது உத்தமம். இன்றைய நாளில் நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் குரு பகவானை தியானியுங்கள், நல்லதே நடக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் பச்சை மற்றும் மஞ்சள். இந்த நாள் சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். மகர ராசி என்பவர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாங்க. உங்கள் ராசிநாதன் சனி பகவான் ஆட்சி பெறுகின்றார். அதுவும் தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் இருப்பது மிக உத்தமம். உங்கள் ராசிக்கு விரயஸ்தானத்தில் ஒன்றுக்கு மேற்பட்ட கிரகங்கள் உள்ளதால் இன்றைய நாளில் உங்களுடைய ராசிக்கு விரயஸ்தானத்தில் பல கிரகங்கள் உள்ளதால் நிச்சயமாக சுப விரயத்திற்கு அதிகமான சாத்தியக்கூறுகள் உண்டு. இன்று தம்பதிகள் இடையே அதாவது ஒரு அன்பு அதிகரிக்கும், புரிதலும் உண்டாகும், இருவரும் சேர்ந்து முடிவெடுக்கக்கூடிய சூழல் உண்டு. தனாதிபதி என்று சொல்லக்கூடிய சனி பகவான் மிகவும் அருமையாகவே உள்ளதால் பல விதங்களிலும் தங்களுக்கு ஏற்றங்கள் நிகழும். உங்களுடைய பாக்கியஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் மிக அருமையாகவே இருக்கின்றார். இதன் காரணமாக வெளியூர் பயணங்கள் மேற்கொள்வதற்கு வாய்ப்புகள் இன்று உண்டு. இன்று நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் ஐயனாரை வணங்குங்கள், நிச்சயம் நல்லதே நடக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் நீலம் மற்றும் கருப்பு. இந்த நாள் சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். கும்பராசி என்பவர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். உங்கள் ராசிநாதன் சனி பகவான் ஆட்சி பலத்துடன் இருக்கின்றார் மற்றும் இன்று சந்திரனுடைய நிலையும் மிக அருமையாக உள்ளதால் கணினி துறையில் இருப்பவர்கள் மற்றும் இரும்பு வியாபாரம் செய்பவர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு அமோகமான ஒரு காலகட்டம் என்று சொல்லலாம். இன்று வயதானவர்கள் தங்களுக்கு உதவுவார்கள். அவர்களுடைய ஆலோசனைப்படி நடப்பது நல்லது. இன்றைய தினத்தில் கலத்திரஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் பாக்கியஸ்தானத்தில் இருந்தார் அல்லவா, அவர் இப்ப விரயஸ்தானத்தில் இருப்பதனால கணவன் மனைவி விஷயத்துல பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் தங்களுடைய மனதில் உள்ள கவலைகளை வெளிப்படுத்தாமல் இருப்பார்கள். உங்களுடைய பார்ட்னரிடம் வெளிப்படையாக பேசிவிட்டால் பிரச்சனைகளுக்கு தீர்வு உண்டு. மனதில் பேசிக்கொண்டிருந்தால் அதாவது அழுத்தமாக வைத்துக் கொண்டிருந்தால் மன அழுத்தம்தான் மிச்சம் இருக்கும். பணத்திற்கு இரண்டாம் தரமாக முக்கியத்துவம் கொடுங்கள். உடல் நலம் மற்றும் உங்களுடைய உறவுகளுக்கு முதல் தரமாக முக்கியத்துவத்தை கொடுப்பது மிக நல்லது. முனீஸ்வரரை மனதார தியானியுங்கள், நல்லதே நடக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் சாம்பல் நிறம் மற்றும் ஊதா நிறம். இன்றைய நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். மீன ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். உங்கள் ராசிநாதன் குரு பகவான் தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் தொடர்ந்து சஞ்சரிப்பது மிக விசேஷம். இன்று விரயஸ்தானத்தில் சந்திரன் மற்றும் சனி பகவான் இணைந்து சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இதன் காரணமாக பல விதங்களிலும் ஏற்றங்களும் உண்டு. அதுவும் குறிப்பாக மைக்ரேஷன் என்று சொல்லுவாங்க, இடப்பெயர்ச்சி, அங்கே சென்று செட்டில் ஆகுது அல்லது வெளியூரில் இருக்கக்கூடிய நபர்கள் மீனராசி என்பர்கள் தங்களுடைய சொந்த ஊரிற்கு இடமாற்றம் பெற்று வருவது, தங்களுடைய குடும்பத்தாருடன் வெளிநாட்டிற்கு சென்று செட்டில் ஆவது, இவ்வாறான பல விஷயங்கள் நடப்பதற்கு இன்று சாத்தியக்கூறுகள் உண்டு. இன்று நீங்கள் அதுவும் குறிப்பாக தம்பதிகளிடையே பார்க்கும் பொழுது ராகு கேதுக்களுடைய தோஷத்தினால் பல பிரச்சனைகள் உண்டாகும். தேவையற்ற சந்தேகங்கள் வந்து போகும். சந்தேகத்தினை உடைத்தெறியுங்கள், நம்பிக்கை வையுங்கள், நல்லதே நடக்கும். உங்களுடைய அதாவது பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு முக்கியமான முடிவினை எடுப்பீர்கள். அந்த முடிவு தங்களுக்கு சாதகமாக அமையும். அந்த முடிவு ஏற்புடையதாக இருக்கும். பிள்ளையுடைய வாழ்க்கையை சம்பந்தப்பட்ட விஷயத்தில் சற்று நிதானம் தேவை. எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று செய்யாதீர்கள்.
பெரியவருடைய ஆலோசனை மிக நன்று. இன்று நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் குரு பகவானை தியானம் செய்யுங்கள், நல்லதே நடக்கும். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.